ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்னைக்கு நம்ம சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன்ல இருந்து எந்த கோர்ஸை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரி அப்படிங்கிற கோர்ஸை பத்தியான டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த BAMS கோர்ஸ் ஆனது வந்து ஏறத்தாழ MBBS கோர்ஸுக்கு, அதாவது டாக்டர் MBBS கோர்ஸுக்கு நிகரான ஒரு கோர்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு டாக்டரேட்டுக்கான ஒரு கோர்ஸ் தான். ரீசன் என்னன்னா, MBBS கோர்ஸ்ல வந்து மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிற சிலபஸ் இருக்கு. ஸோ MBBSல நம்ம மாடர்ன் மெடிசன்ல பத்தி கற்றுக்க போற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ஆயுர்வேதிக் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன், இந்த கோர்ஸ் வந்து 4 வருஷம் படிக்கணும். கம்பல்சரி வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. அதாவது ட்ரைனிங் வந்து நீங்கள் படித்து அதே காலேஜ்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை வெளியில் காலேஜில் கூட. அந்த 4 வருஷம் நம்ம என்ன கற்றுருக்கோம், என்னென்னலாம் வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம், ஆயுர்வேதிக்கில் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கும், அதை நம்மளுடைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து, அதாவது நம்ம அடுத்தது வந்து நம்மளோட டாக்டர் லெவலுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு சோதனை முறை, அதாவது தியரியாக தெரிஞ்சுக்கிட்டதை ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு முறைப்படுத்தி பார்க்கறதுக்காக வந்து நம்ம 1 இயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. இது கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நீட் கம்பல்சரியா இருக்கணும். 12th வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் மெடிசன் சர்ஜரியில படிக்கிறது வந்து முழுக்க வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் ஆனா இது வந்து இந்த ஆயுர்வேதிக்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்மளுடைய மண் சார்ந்த ஒரு படிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த ஆயுர்வேதிக் டிப்ஸ் இருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது மெடிசன் டிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முழுக்க தமிழ்ல தான் வந்து அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறோம். பட் ஆனால் நம்ம படிக்கிறது முழுக்க நம்ம எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நோட்ஸ் முழுக்க நம்ம வந்து ரெஃபர் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த BAMS பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் மெடிசன் சர்ஜரி படித்தவங்களுக்கு ஜாப்க்கான ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஓனாக நம்ம கிளினிக் வச்சுக்கலாம். அதாவது MBBS படித்தவங்க கிளினிக் ஓனாக வைப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம BAMS படித்த நம்மளும் வந்து ஓனாக வந்து கிளினிக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கான ஜாபில் வந்து இந்த ஆயுர்வேதிக்கான தனியாக ஒரு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. அதுக்கான ஜாப் வேகன்சியும் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கான ஜாப் வேகன்சி நிறைய இருக்குது. ஆனால் படித்தவங்க வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. இதுக்கான ஸ்கோப்பும் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த ஆயுர்வேதிக்கான பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் அந்த மெடிசன் சர்ஜரிக்கான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னா, அது ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். இதுக்கான வேல்யூ இருக்குமா இருக்காதா, இதுக்கான ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, இதை படிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இதோட ஜாப் வேகன்சிஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாதனால வந்து நிறைய பேர் இதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து இந்த சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம MBBS படிக்கணும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விருப்பப்பட்டு தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, நீ ஆயுர்வேதிக் படி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. சில பேர் MBBS கிடைக்கல, நம்மளுக்கு MBBS கிடைக்கல, ஸோ நம்ம இன்ஜினியரிங் சைடோ இல்லைன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு, அதாவது நம்ம ஆசைப்பட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேற கோர்ஸ் சைடு போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரி. இந்த கோர்ஸ் வந்து ஏறத்தாழ முழுக்க MBBSக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான். அதுலேயும் மாடர்ன் மெடிசன் பற்றி படிக்கிறோம், இதுலேயும் மாடர்ன் மெடிசன் பற்றி படிக்கிறோம். MBBS படித்தாலும் கிளினிக் வைக்கலாம். ஸோ நம்ம BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் அந்த மெடிசன் சர்ஜரி படித்தாலும் கட்டாயமாக கிளினிக் வைக்கலாம். அதுக்கான அப்ரூவலும் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி, இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கிளினிக் எல்லாத்துலேயுமே இதுக்கான ஜாப் வேகன்சிஸ் நிறையவே இருக்குது. இந்த BAMS பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் அந்த மெடிசன் சர்ஜரி பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும், மேலும் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள்.